ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பையும் அவளையும் நல்லா கழுவிட்டு ஒன்றா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், வெளியில் வைக்கல. இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பாசிப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெள்ளை கெட்டி அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவலுக்கு பதிலாக சிகப்பு கலர் அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவல் 1/2 கப் எடுத்திருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் அவல் கரெக்டாக இருக்கும். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன் பாருங்கள், நைஸாக அரைக்கலை. இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு காட்டுறேன். நல்லா நைஸாக அரைச்சாச்சு பாருங்க. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன், அதால் மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கும். நான் புளிச்ச தயிர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மிக்ஸி ஜாரை ஒரு ரவுண்ட் ஓட விட்டு எடுத்துட்டு வரேன். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பச்சை மிளகாவும் மல்லித்தலையும் சேர்த்துருக்கதால மாவு நல்லா க்ரீனாக இருக்கும். அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ரவை ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். ரவை ஊறுறதுக்கு மூடி போட்டு அப்படி ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்துடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா ஊறி இருக்கு. இதில் நான் கேரட் துருவுனது சேர்த்துக்கிறேன். கேரட் துருவுனது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடு வரவும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கும் போதே கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இஞ்சி துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம தாளிச்சதை மாவுல சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்பச்சோடா சேர்த்துக்கிறேன். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். தண்ணி சூடு வந்துருச்சு. இட்லி தட்டை அடுப்பில் வச்சிடலாம். மூடி போட்டு நார்மலாக நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுக்கலாம். நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு காம்பினேஷன் நான் தக்காளி சட்னி அரைச்சிருக்கேன். தக்காளி சட்னியோட பாசிப்பருப்பு ரவா இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும்.